அனைவரையும் டாக்டர் வருண்ஸ்ரீ சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர். இந்த 7 சட்டமன்ற தொகுதிகள்ல யாரெல்லாம் வேட்பாளர்களா நிக்கிறாங்க, யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல மொதல் தொகுதி எடுத்துட்டீங்கன்னா ஜிஞ்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 11 தடவை ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஏடிஎம்கே அலையன்சஸ் ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஜிஞ்சி அசம்பிளி டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஃபோர்ட்டா தெரியுது. அதே போல இந்த தடவை இந்த சட்டமன்ற தொகுதியில கேஎஸ் மஸ்தான் அப்படின்ற கேண்டிடேட் டிஎம்கே சார்பா 2 தடவை சிட்டிங் எம்எல்ஏவா ஜெயிச்சு 3ஆவது தடவை நிக்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பி ராஜேந்திரன் அப்படின்ற கேண்டிடேட் ஆப்போனண்டா நின்னாங்க. இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா கணேஷ்குமார் அப்படின்ற புது கேண்டிடேட் நிக்கிறது மக்கள் எவ்வளவு தூரம் வரவேற்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் கட்சி சார்பாகவும் பெருமாள் அப்படின்ற கேண்டிடேட் இங்க நிக்கிறாங்க. இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டான 2 கட்சிகள் தனித்தனியா நிக்கிறது ஓட்டுகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி பிரியும் போது டிஎம்கேவை சேர்ந்த கே மஸ்தான் அப்படின்ற கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. ஏன்னா போன தடவை அவர் ஜெயிச்ச மார்ஜின் ஆஃப் விக்டரி கிட்டத்தட்ட 35,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே போல எலக்டோரல் ஓட்ல இருந்து கிட்டத்தட்ட 6,000 ஓட்டுகள் ரிமூவ் பண்ணியிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக். ஸோ இந்த தொகுதி டிஎம்கே வெற்றி பெறதுக்கு உண்டான தொகுதியா என்னை பொறுத்த வரைக்கும் அமையுது. அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா மயிலம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இதுல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் ஒரு தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சிவகுமார் அப்படின்ற கேண்டிடேட் ஜெயிச்சாங்க. ஆப்போனண்டா டிஎம்கே சேர்ந்த மாசிலாமணி அப்படின்ற கேண்டிடேட் நின்னாங்க. அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்டரி பாத்தீங்கன்னா லோயஸ்ட் மார்ஜின் ஆஃப் விக்டரி 2,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிலா ஏடிஎம்கே சார்பா சிவி சண்முகம் அப்படின்ற கேண்டிடேட் பலமா நிக்கிறாரு. ஏன்னா அவரும் கன்சிக்யூட்டிவா 4 சட்டமன்ற தொகுதிகள்ல இன்னும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு சட்டமன்ற தொகுதிகள்ல ஓட்டு இல்லாம தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவருடைய ஹிஸ்டரி பார்க்கும்போது அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா தெரியுது. அதே போல ஆப்போனண்டா டிஎம்டிகே சார்பா வெங்கடேசன் அப்படின்ற கேண்டிடேட் புதுமுகமா இங்க இருக்கிறனால மக்கள் எவ்வளவு தூரம் வரவேற்பாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க். அதே போல 8,000 ஓட்டு எலக்டோரல் ஓட்டு இந்த தடவை ரிமூவ் பண்ணியிருக்கிறது மேலும் ஒரு பின்னடைவா தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில சிவி சண்முகம் ஏடிஎம்கே சார்பா நிக்கிற கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா தெரியுது. அடுத்த தொகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திண்டிவனம் தொகுதி. இந்த திண்டிவன சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 6 தடவையும் ஜெயிச்சு சமமா அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிறைவேற்றிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஏடிஎம்கே சார்பா சிட்டிங் எம்எல்ஏ அர்ஜுனன் அப்படின்றவர் நின்னாரு. இந்த தடவையும் சிட்டிங் எம்எல்ஏவா அர்ஜுனன் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் சார்பா நிக்கிறது மேலும் ஏடிஎம்கேக்கு ஒரு பலமா அமையுது. அதே போல இந்த தொகுதி ஒரு ரிசர்வ்டு தொகுதின்றனால டிஎம்கே சார்பா இந்த விசிகே கட்சி சார்பா பன்னி அரசு அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறாங்க. போன தடவை ஏடிஎம்கே ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல டிஎம்கேவை ஜெயிச்சிருக்காங்க. அதே போல மற்ற கட்சிகள்லாம் 10,000 ஓட்டுக்கு கீழே வாங்கி டெபாசிட் இழந்தனால இந்த தடவை ஸ்ட்ராங் காம்படிஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் விசிகேவா தான் தெரியுது. அதுலயும் சிட்டிங் கேண்டிடேட்டான அர்ஜுனன் ஏடிஎம்கே சார்பா நிக்கிறது ஒரு பெரிய பலமா தெரியுது. என்ன பொறுத்தவரை இந்த தொகுதியில அர்ஜுனன் அப்படின்ற கேண்டிடேட் ஏடிஎம்கே சார்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா அமையுது. அடுத்த சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டீங்கன்னா வானூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியும் ஒரு ரிசர்வ்டு தொகுதி தான். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 5 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் 7 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட்டா இங்க திகழ்றாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2001 இருந்து இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைச்சு கடந்த 20 வருஷத்துக்கு மேல அவங்க ஒரு நிலையான கோட்டைய வாக்குப்பதிவுல அவங்க இங்க நிறுத்தியிருக்காங்க. வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2001 இருந்து இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனா அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. போன தடவை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 தடவை
கன்சிக்யூட்டிவ் சிட்டிங் எம்எல்ஏ சக்கரபாணி அப்படின்ற கேண்டிடேட் வந்து நின்னாங்க. அந்த கேண்டிடேட் நிக்காம இந்த தடவை ஏடிஎம்கே சார்பா பி முருகன் அப்படின்ற நிக்கிறவரு ஏடிஎம்கேக்கு ஒரு பலமா அமையுது. அதே போல டிஎம்கே சார்பா கௌதம் திராவிடமணி அப்படின்ற கேண்டிடேட் புது கேண்டிடேட்டாவும் நிக்கிறாங்க. ஏன்னா போன தடவை அன்னி அரசு அப்படின்ற கேண்டிடேட் நின்னவங்க பக்கத்து தொகுதிக்கு மாறிட்டனால புது கேண்டிடேட்டா கௌதம் திராவிடமணி அப்படின்ற புது கேண்டிடேட் டிஎம்கேக்கு நிக்கிறது ஒரு சின்ன பின்னடைவா தெரியுது. அதே போல ஏடிஎம்கே போன தடவை நியர்பை ஒரு 20,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்று ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா அவங்க இந்த தொகுதியை வச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பி முருகன் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் அவரு எம்எல்ஏவா திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. அடுத்த தொகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 7 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 5 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வின்னிங் எம்எல்ஏவான லக்ஷ்மணன் அப்படின்ற கேண்டிடேட் தான் கன்சிக்யூட்டிவா 2வது தடவையும் இந்த தடவை நிக்கிறனால டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலமா அமையுது. அதே போல போன தடவை ஏடிஎம்கே சார்பா சிவி சண்முகம் அப்படின்ற கேண்டிடேட் நின்னாங்க. இந்த தடவை அவங்களுக்கு பதிலா ஏடிஎம்கே சார்பா கே விஜயா அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பலமா அமையுது. போன தடவை மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இந்த தொகுதியில 15,000 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல இந்த தடவை எலக்டோரல் ஓட்ல இருந்து நியர்பை ஒரு 5,000 ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறது அனதர் ஒன் டிராபேக்காவும் அமையுது. பட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கன்சிக்யூட்டிவா டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சிருக்கிறதுனால ஆர் லக்ஷ்மணன் அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே தெரியுது. அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதி. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரை 5 எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 5 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 4 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை சிட்டிங் எம்எல்ஏவா டிஎம்கேவை சேர்ந்த அன்னியூர் சிவா அப்படின்ற கேண்டிடேட் தான் இந்த தடவையும் ஆப்பனண்டா நிக்கிறாங்க. அதே போல போன தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சி அன்புமணி அப்படின்ற கேண்டிடேட் தான் நின்னாரு. அவருக்கு பதிலாக இந்த தடவை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சி சிவகுமார் அப்படின்ற கேண்டிடேட்டும் நிக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதியில போன தடவை அன்னியூர் சிவா அப்படின்ற கேண்டிடேட் நியர்பை 67,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்காங்க. அதே போல இன்னொரு ஒரு டிராபேக் என்னன்னா நியர்பை ஒரு 35,000 ஓட்டு இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது அனதர் ஒன் ஷாக்கிங் நியூஸாகவும் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது இந்த தொகுதி ஒரு டஃப் காம்படிஷன் தான். பட் இன்னும் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அன்புமணியே வந்து இந்த தொகுதியில நியர்பை ஒரு 67,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்திருக்காருன்னும் போது அவங்களுடைய அலையன்சஸா சிவகுமார் அப்படின்ற கேண்டிடேட் எவ்வளவு தூரம் மக்கள் வரவேற்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி ஒரு டிஎம்கே கோட்டையா தான் தெரியுது. திருப்பியும் அன்னியூர் சிவா அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க ரொம்ப பிரகாசமா தெரியுது. அடுத்த தொகுதின்னு எடுத்துட்டீங்கன்னா திருக்கோயிலூர் அசம்பிளி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்ல டிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 2 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து ஒரு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே பொன்முடி அப்படின்ற டிஎம்கே கேண்டிடேட் கடந்த 2 தடவையா கன்சிக்யூட்டிவா நின்று ஜெயிச்சிருக்க கேண்டிடேட்டுக்கு இந்த தடவை சான்சஸ் கொடுக்கல டிஎம்கே. அவருக்கு பதிலாக டிஎம்கேல கௌதம் சிகாமணி அப்படின்ற கேண்டிடேட் வந்து நிக்கிறாங்க. இந்த கௌதம் சிகாமணியும் யாரும் இல்லைங்க, பொன்முடியோட அப்பா தாங்க. நியர்பை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை டிஎம்கே ஒரு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து பிஜேபியை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை பிஜேபிக்கு பதிலாக ஆப்போனன்ட் கேண்டிடேட்டா ஏடிஎம்கேவை சேர்ந்த எஸ் பழனிசாமி அப்படின்ற கேண்டிடேட் வந்து நிக்கிறாங்க. அதே போல மார்ஜினல் ஓட் ஆஃப் விக்டரி 60,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சனால இந்த தொகுதியும் ஒரு டிஎம்கேவோட ஒரு ஸ்ட்ராங் ஓட்டா தான் தெரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் கௌதம் சிகாமணி அப்படின்ற கேண்டிடேட் தான் டிஎம்கே சார்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான பிரகாசமான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த 7 தொகுதியில டிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 4 தொகுதியும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 3 தொகுதியும் கைப்பற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இதை பத்தின கருத்துக்கள் நீங்களும் தெரிவிக்கலாம். மேற்கொண்டு அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.